எழுதுனாங்க. டுடே டாபிக் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் கார்னாட் மேப் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் கார்னாட் மேப் அதை சுருக்கி என்ன சொல்லலாம் அப்படின்னா கேன் மேப் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு தெரியும் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னாலே மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டிஜிட்டல் பைனரி நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். என்ன நம்பர்ஸ் 0 or 1 ஏதான் அந்த பைனரி நம்பர்ஸ் தான் ஃபுல்லாக டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம்னா லாஜிக் கேட் யூஸ் பண்ணி இந்த பைனரி நம்பர்ஸை இன்புட்டாக கொடுப்போம். ஸோ 0 வந்து நம்ம லோ வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம், 1 அப்படிங்கிறது ஹை வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் இன்புட் 0 கொடுத்தேன், லோ வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா ஒவ்வொரு கேட் பொறுத்து ஒரு 5 கேட் இருக்குது. அண்ட் கேட், ஆர் கேட், நாட் கேட், நேண்ட், நார் இந்த மாதிரி கேட்ஸ் பேசிக் கேட்ஸ் இருக்குது. ஸோ நான் இன்புட் என்ன கொடுக்குறேன் அப்படிங்கிறத பொறுத்து வெளியில் அவுட்புட் லோ வேல்யூ வருதா ஹை வேல்யூ வருதா அப்படிங்கிறதா இந்த டிஜிட்டல் சர்க்யூட்டில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த லோ வேல்யூ ஹை வேல்யூ அப்படிங்கிறது பொறுத்து என்ன அப்படின்னா மோஸ்ட்லி இந்த லாஜிக் கேட் அப்படிங்கிறது என்னென்னா இன்புட் வந்து ஒரு இன்புட்டாக இருக்கலாம், 2 இன்புட்டாக இருக்கலாம், இல்லை 3, 4, 10, 12 எவ்வளவு இன்புட்டாக வேணால் இருக்கலாம். வெளியில் வர அவுட்புட் ஒன்றே தான் இருக்கும். அதுதான் நம்ம லாஜிக் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மோஸ்ட்லி இங்கே பைனரி நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அவுட்புட்டாக வெளியில் வர்ற அந்த ஈக்குவேஷனை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதா அது பூலியன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூலியன் ஈக்குவேஷன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளாக எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒய் ஈக்குவல் ஏ பார் பி பார் சி பார் இந்த மாதிரி வெளியில் வர இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது இந்த பூலியன் எக்ஸ்பிரஷன் வச்சு சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா அண்ட் கேட்டோட ஆப்ரேஷன், ஆர் கேட்டோட ஆப்ரேஷன், அப்புறம் டிமார்கன் தியரம், அப்புறம் டுயாலிட்டி தியரம் இதெல்லாம் வச்சு சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 ஸ்டெப்பு ஒரு 12 ஸ்டெப்பு வரும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு. அந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணி லாஸ்ட்டாக ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வர்றதுக்கு ஒரு 10-12 ஸ்டெப்பு வரும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இன்னும் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா அது என்ன மெத்தட் அப்படின்னா இந்த கார்னாட் மேப் மெத்தட் மூலமாக இன்னும் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்படி இந்த கார்னாட் மேப்பில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு டேபிள், மோஸ்ட்லி வந்து டேபிள் தான் இருக்குது. 2 வேரியபிளுக்கு ஒரு டேபிள் போடலாம், 3 வேரியபிளுக்கு ஒரு டேபிள் அண்ட் 4 வேரியபிளுக்கு ஒரு டேபிள் போடலாம். இந்த 2 வேரியபிள்லாம் என்ன அப்படின்னா ஏபி இந்த மாதிரி 2 மட்டும் இருந்துச்சுன்னா அதை 2 வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஏபிசி அப்படின்னு 3 இருந்துச்சுன்னா 3 வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஏபிசிடி 4 இருந்துச்சு அப்படின்னா 4 வேரியபிள் மேப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 2 வேரியபிள் மேப்பையும் 3 வேரியபிள் மேப்பையும் எப்படி வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 2 வேரியபிள் மேப் கார்னாட் மேப்பில் 2 வேரியபிள் மேப் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா நான் சொன்னேன் 2 வேரியபிள்னா ஏபி 2 தான் இருக்கும், 2 இன்புட் தான் இருக்கும். எனக்கு வெளியில் வர அவுட்புட் வந்து 1 தான். ஸோ 2 இன்புட்டில் ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கேன் இந்த சைடு ஏ பார், ஏ இன்வர்ஸ் போட்டிருக்கேன். ஒரு இடத்துல இன்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை பார்னு சொல்லுவாங்க, இல்லை டேஸ்ன்னு சொல்லுவாங்க, எல்லாமே 1 தான். ஸோ இது வந்து ஏ இன்வர்ஸ் ஆர் ஏ பார் அப்படின்னு போட்டிருக்கேன். ரெண்டாவது கீழே இது டேபிளில் 2 வேரியபிளுக்காக மொத்தம் 4 ஸ்கொயர் பாக்ஸ் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஏ பார் ஏ, இந்த பக்கம் மேலே போட்டிங்க அப்படின்னா பி பார் பி. இப்போ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இதுக்கு பேர் 2 வேரியபிள் மேம், ஏ பி மட்டும் இருக்கும். ஸோ 3 வேரியபிள் மேம் அப்படின்னா அடுத்து என்ன போட்டிருக்கோம் பாருங்க ஏபிசி 3 வேரியபிள் இருக்கணும். ஸோ அதுக்கான டேபிள் போட்டிருக்கேன். ஏ பார் ஏ ஒரு பக்கமும் இந்த பிசி சேர்ந்து பி பார் சி பார், பி பார் சி, தென் பிசி பிசி பார் இந்த மாதிரி கொடுத்து ஒரு மேப்பை வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு டேபிளை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுதான் ரூல். இந்த இடத்துல தான் இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது ரூல். இப்போ நான் ஒரு ஈக்குவேஷனை சிம்பிளை பண்ணி காமிக்கிறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் 2 வேரியபிள் மேப்புக்கு பார்ப்போம். இந்த 2 வேரியபிள் மேப்பில் ஒரு ஈக்குவேஷன் போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன்னா y ஈக்குவல் ஏபி பார் ப்ளஸ் ஏபி. இதை நார்மலாக சிம்பிளை பண்ணணும்னா உங்களுக்கு தெரியும் என்ன சிம்பிளை பண்ணுவோம், அண்டு ஆர் ஆப்ரேஷன் வச்சு எப்படி சிம்பிளை பண்ணுவோம் அப்படின்னா y ஈக்குவல் இந்த ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஏ காமனாக இருக்குது, ஏ எடுத்தோம் அப்படின்னா மீது என்ன இருக்கும் பி பார் ப்ளஸ் பின்னு இருக்கும். இது வந்து ஆர் ஆப்ரேஷனில் பி பார் ப்ளஸ் பி அல்லது ஏ பார் ப்ளஸ் ஏ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதனோட வேல்யூ 1 அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ தெரிஞ்சு அப்படின்னா அப்போ இதனோட வேல்யூ 1ன்னா y ஈக்குவல் ஏ அப்படிங்கிற ஆன்சர் வரும். இது பூலியன் ஈக்குவேஷன் வந்து நம்ம நார்மலாக சிம்பிளிஃபை பண்ணுற மெத்தட். இப்போ நான் 2 சிம்பிள் அதாவது 2 வேரியபிள் இருக்கிறதுனால ஒரு 2 ஸ்டெப்லேயே சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். இதுவே எனக்கு இந்த மாதிரி 4 வேரியபிள் இல்லை 5 வேரியபிள் இல்லை 6 இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு சிம்பிளிஃபை பண்ணுறது கஷ்டம், அதாவது ஸ்டெப்பு போயிட்டே இருக்கும் கஷ்டம். ஸோ இப்போ நான் இந்த ஈக்குவேஷனை வந்து கார்னாட் மேப்பில் போட்டேன் அப்படின்னா என்ன மாதிரி ஃபைண்ட் பண்ணலாம், என்ன மாதிரி ஈக்குவேஷனை ஈஸியாக பார்த்த உடனே சிம்பிளிஃபை பண்ணி எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இப்போ எனக்கு தெரியும். என்ன தெரியும் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன் y ஈக்குவல் ஏ பி பார் ப்ளஸ் ஏபி அப்படின்னு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ
ஸோ ஃபஸ்ட்டு ஏபி பார். இதில் இன்னொன்று மறந்துட்டேன், என்ன அப்படின்னா கார்னாட் மேப்பில் 2 டைப் இருக்குது. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ப்ராடக்ட் மெத்தட், இல்லை ரெண்டாவது ப்ராடக்ட் ஆஃப் சம் மெத்தட் அப்படின்னு இருக்குது. அது சிம்பிளாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சம் ஆஃப் ப்ராடக்ட், ஃபஸ்ட்டு ஒன் எஸ்ஓபி மெத்தட்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது ப்ராடக்ட் ஆஃப் சம் பிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 மெத்தட், சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆர் ப்ராடக்ட் ஆஃப் சம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சம் ஆஃப் ப்ராடக்ட் மெத்தட். நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ராடக்ட் ஆஃப் சம் பற்றி சொல்லலாம். ஸோ இப்போ சம் ஆஃப் ப்ராடக்ட் மெத்தடில் நான் 2 வேரியபிள் மேப்பில் சால்வ் பண்ண போகிறேன். இப்போ சம் ஆஃப் ப்ராடக்டில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏபி பார் அப்படின்னு இருக்குது. ஸோ ஏ இங்கே இருக்குது, இந்த இருக்குது ஏபி பார். இந்த இடத்துல நான் என்ன போட போகிறேன், 1. சம் ஆஃப் ப்ராடக்ட்னா இதுதான், அதாவது கொடுத்துருக்கிற வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த இடத்துல 1 போடணும் அப்படிங்கிறதா சம் ஆஃப் ப்ராடக்டோட மெத்தட். சரியா, 1 போட்டாச்சு. அடுத்து என்னது, அடுத்த வேரியபிள் ஏபி. ஏ இங்கே இருக்குது, அதுக்கு நேராக பி. ஸோ இந்த இடத்துல நான் 1 போட்டேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 1 இல்லாத இடம்னா என்ன இருக்கும் அப்படின்னா 0 இருக்குன்னு அர்த்தம். 0 இருக்குன்னு நம்ம நினச்சிக்கணும். ஸோ இந்த 1 போட்ட இடத்துல இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் ஒரு 3 டைப் இருக்குது. இந்த ஈக்குவேஷனை கம்பைன் பண்ணுறதுக்கு உள்ளே போட்டுருக்க அந்த 1ங்கிற சிம்பிளை கம்பைன் பண்ணுறதுக்கு ஒரு 3 டைப் இருக்குது. என்ன அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு டைப் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 2 நான் கம்பைன் பண்ணேன் அப்படின்னா 2 1 கம்பைன் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு பேர் பேர் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் என்னப்பா அப்படின்னு பார்த்தோம்னா குவாட். ஒரு 4 கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் குவாட் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா ஆக்டட். ஆக்டட் அப்படின்னு சொல்லுவோம். இது 8 8 பேர் பண்ணுறது. ஃபஸ்ட்டு பேருங்கிறது 2 பேர் பண்ணுறது, குவாடுங்கிறது 4 4 பேர் பண்ணுறது, ஆக்டட் அப்படிங்கிறது 8 8 பேர் பண்ணுறது. இப்போ நான் போட்டிருக்கிற இந்த டேபிளில் மிஞ்சி போனால் 2 தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு 1 இருக்குது, இந்த இடத்துல ஒரு 1 இருக்குது. ஸோ நான் 2 பேர் பண்ண போகிறேன். இந்த 2ஐயும் இந்த மாதிரி பேர் பண்ண போகிறேன். இது சம் ஆஃப் ப்ராடக்ட் மெத்தடில். ஸோ பேர் பண்ணேன் அப்படின்னா இதுக்கு நேராக ஈக்குவேஷன் என்ன வருதுன்னு பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல எனக்கு ஏ, எந்த சைடு இந்த சைடு வந்து ஏ இருக்குது. ஸோ நான் ஏன்னு போட போகிறேன். ஏ டாட் ஒரே சைடு இருந்துச்சு அப்படின்னா அதை நான் ப்ளஸ் பண்ணணும், ஆப்போசிட் சைடு இருந்துச்சு அப்படின்னா அதை நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ ஏ டாட் போடுறேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த மேலே இருக்கிறத பி ப்ளஸ் பி பார். இதை நான் போடாமலே ஸ்டெப்ஸு போடாமலே என்னால் பார்த்த உடனே ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ ஏ டாட் பி ப்ளஸ் பி பார். பி ப்ளஸ் பி பாரோட வேல்யூ 1. ஸோ ஒய் ஈக்குவல் ஏ அப்படிங்கிறது சிம்பிளை பண்ணால் இல்லை, நீ இந்த மாதிரி இந்த பேர் பண்ணுற அப்படின்னா இதுக்கு நேராக ஏ இருக்குது, மேலே பி பார் இருக்குது. ஸோ ஒரே சைடு இருந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணணும்னு சொன்னேன், ப்ளஸ் பண்ணும்போது 1 ஆயிரும். ஸோ வெறும் ஏ மட்டும் அப்படிங்கிறத பார்த்த உடனே சொல்ல முடியும். சரிங்களா, இது வந்து 2 வேரியபிள் மேப். அடுத்து நான் பார்க்க போகிறது 3 வேரியபிள் மேப். 3 வேரியபிள் மேப்பில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன். y ஈக்குவல் a பார் b பார் c பார் ப்ளஸ் a b பார் c abc அண்ட் a பார் b c பார் அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன். இதை நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லலாம். தேங்க்யூ.